பிக் பாஸ் சீசன் 8 முத்துக்குமரன் இந்த மாதிரி பண்ணா மட்டும் இங்க பாத்தீங்கன்னா இவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதற விடுவாங்க. இதுல வேற யாரும் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கேட்க கூட மாட்டாங்க. போன வாரம் ஜெஃப்ரி அப்படின்றனாலதான் பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுக்காக நீங்க நாமினேஷன் ஃப்ரீ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல டைம் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. தீபக் பாத்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் பண்ணி சாமியை ஜெயிக்க வச்சாப்ல பரவாட்டி பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் அவர் பிக் பாஸ் பொறுத்துக்கிட்டே இருந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இவர் கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. திரும்பி இந்த கேப்டன்சி டாஸ்க் நடைபெற்று முத்துக்குமரன் வெறியோட விளையாண்டு கேப்டனா ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்ப வந்திருக்கு. இது என்னதான் இருந்தாலும் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ கேன்சல் பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்ல அப்படின்னா இந்த வாரமே டேஞ்சர் சொல்லதான்டா ரயான் இருக்கான். அடுத்த வாரத்துக்கு எதுக்குடா அவனை கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அதுல ரயானோட பேருமே இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இடத்துல நம்ம அண்ணாச்சி கவுண்டபாளையம் அப்படி இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஓட்டிங் சுத்தமா இல்ல, அன்அபிஷியல் ஓட்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஞ்சரி அவர்களுக்கும் ஓட்டுகள் அந்த அளவு இல்ல, ரயானுக்கும் ஓட்டுகள் இல்ல, அப்புறமேட்டு அன்சிதாவுக்கும் ஓட்டுகள் இல்ல. இவங்க 4 பேத்துல யாரு வேணா போலாம். இப்படிதான் மேல 4க்கு மேல நின்றுகிட்டு இருந்தாரு சத்யா. படக்குன்னு சனிக்கிழமை தூக்கிட்டு விட்டாங்க. அந்த மாதிரி நம்ம அன்அபிஷியல் ஓட் எல்லாம் சொல்லவே முடியாது. என்னை பொறுத்தவரை கடைசி 4 இடங்கள்ல இருக்கவங்க யாரு வேணா போலாம். ஆனா கன்ஃபார்ம் இந்த வாரம் ரஞ்சித் போயிருவாரு அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தேவையில்லாத வேலையை தான் பாத்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு டிஃபன் பண்றாரு, விட்டு கொடுக்கறதுக்கா நீங்க வந்திருக்க. அதாவது விஜய் சேதுபதியே சொன்னாரு, உங்க பிடிச்சவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கதவை திறந்து விடுறேன், வெளியில சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரே சொன்னாரு. அப்படி இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா ஜாக்லின் கனி கேப்டன்சி டாஸ்க் விட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நேத்து பாத்தீங்கன்னா அந்த செங்கலா டாஸ்க்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாம விட்டு கொடுத்து கடைசியில அவங்க ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு அம்மன் சொல்லி கூட நீங்க அந்த டாஸ்க்ல நல்லா பாருங்க. ஜாக்லின் டீம்கிட்ட கற்கள் குறைவா இருக்கும்போது முத்து டீம்கிட்ட அவ்வளவு கல் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அந்த டீமை காலி பண்ற இடத்துல அவங்க கோட்டையை கட்டி முடிச்சுட்டு முயலை இது பண்ணிட்டு முடிச்சு விட்டாங்க. என்னைய பொறுத்தளவு அந்த டாஸ்க்ல விஷாலுமே வீட்டுக்குள்ள சொல்லியிருந்தாரு, முத்துக்குமரன் டீம் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தேவையில்லாம விட்டு கொடுத்து ஜாக்லின் கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கு, இவரோட கிராஃப் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் பிக் பாஸ்ல கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.